Hi children, good morning. How are you? Today I am going to teach about the prose unit 2, when the trees walked. The topic of when the trees walk. Okay. First I will introduce the garden, children. Have you seen the garden? See, this is our garden. Okay, you like this? Okay. Have you liked this garden, children? How is it? I think it's very nice. Okay. This lesson written by Ruskin Bond. He is one of the author, Indian author. He had written poetry, books, novels, etc. Okay. From this topic, one morning while I was sitting beside grandfather on the veranda steps, I noticed the tendril of a creeping vine trailing nearby. See that creeper? You know creeper, children? This is a creeper. As we sat there in the soft sunshine of a North Indian winter, I saw the tendril moving slowly towards grandfather. 20 minutes later, it had crossed the step and was touching his feet. பாருங்க, அவர் அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த சன்ஷைனில் அந்த க்ரீப்பர் வந்து வளர்ந்து அது அப்படியே மூவ் ஆகிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த ஆத்தர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அந்த அந்த க்ரீப்பர்ஸ் கூட அந்த கிராண்ட்ஃபாதரை ரொம்ப லைக் பண்ணி அப்படியே அவர் உட்காந்துருக்கும் போது அவருடைய ஃபீட்டை வந்து டச் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த க்ரீப்பர் கூட அந்த ஆத்தர் என்ன பண்ணுது, லைக் பண்ணுது. ஓகேவா? ஸோ அந்த அந்த ஆத்தர் தான் கிராண்ட்ஃபாதர். ஸோ 20 minutes லேட்டர், 20 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கும்போது அந்த இட் ஹட் கிராஸ் த ஸ்டெப் அண்ட் வாஸ் டச்சிங் ஹிஸ் ஃபீட். ஸோ அந்த க்ரீப்பர் வந்து அவர் உட்காந்துருக்கிற இடத்துல அந்த அவருடைய ஃபீட் வந்து டச் பண்ணுது. ஸோ தட் இஸ் ப்ராபப்ளி எ சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் த பிளான்ஸ் பிஹேவியர். ஸோ அந்த பிளான்ஸோட பிஹேவியர் என்னென்னா, சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு சொன்னால் சம்திங் டு டூ வித் லைட் அண்ட் வார்ம் பர்ஹாப்ஸ். இந்த லைட் சன்லைட்டும் அந்த வார்ம்னு அந்த சூடும் இருந்தாலொழிய அந்த க்ரீப்பர் வளரும்னு சொல்லுவாங்க. பட் ஐ லைக் டு திங்க் இட் மூவ் அக்ராஸ் த ஸ்டெப்ஸ் சிம்ப்ளி பிகாஸ் இட் வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய கிராண்ட்பா என்னோட இருந்தால் அது எனக்கு அந்த கார்டனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். One always felt like drawing close to him. Sometimes when I sat by myself beneath a tree, I would feel rather lonely, but as soon as grandfather joined me, நான் தனியாக உட்காந்துருக்கும் போது ஐ எம் நாட் ஹாப்பி லைக் தட். என்னுடைய கிராண்ட்ஃபாதர் என்னோட உட்காந்துருக்கும் போது இந்த கார்டனே ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குதுன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ வுட் ஃபீல் ரேதர் லோன்லி, பட் as soon as grandfather joined me, the garden became a happy place. இந்த கார்டனே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு இடமா மாறக்கூடியதுக்கு வாய்ப்பாக இருக்குது. grandfather had served many years in the Indian Forest Service. அவர் வந்து ஒரு IFS சர்வீஸ் மேன் அவர். ஸோ அண்ட் இட் வாஸ் நேச்சுரல் தட் ஈ ஷுட் நோ ட்ரீஸ் அண்ட் லைக் தம். ஸோ அவருக்கு அந்த ட்ரீஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் லைக் பண்ணுறதுனால தான் அந்த ஆஃபீஸராக அவர் இருக்கிறதுனாலையும் அந்த ட்ரீஸ் மேலே வச்சுருக்கிற ஒரு அஃபெக்ஷனாலையும் அவர் என்ன பண்ண முடியுது, ஒரு சிறப்பான ஒரு கார்டனை அவருடைய இதில் பங்களாவில் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையுமே அதை வைக்கவும் அந்த அழகை ரசிக்கவும் அவரால் முடியுது. ஸோ ஆன் இஸ் ரிட்டையர்மெண்ட் ஹீ பில்ட் எ பங்களோ ஆன் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் டேராடூன், planting trees all around. For that lime, this is a mango tree, no? Mango tree, orange and guava. Also eucalyptus, jacaranda and Perseus lilacs in the fertile Doon Valley. Plants and trees grew tall and strong. அது நல்ல அழகாக வளர்ந்துருக்கிறத பார்த்து அட்மையர் பண்ணிவிட்டு அந்த கார்டனில் அவர் என்ன பண்ணுறாரு, லாங் லைஃப் வந்து அந்த ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து அந்த கார்டன்லேயே இருக்கிறது அவர் லைக் பண்ணுறார். தேர் வேர் அதர் ட்ரீஸ் இன் த காம்பவுண்ட் பிஃபோர் த ஹவுஸ் வாஸ் பில்ட், இன்க்ளூடிங் அன் ஓல்டு பீப்புள் தட் had forced its way through the walls of an abandoned houses, knocking the bricks down with its vigorous growth. பாருங்கள், இந்த பீப்பிள் ட்ரீ, இந்த அந்த அரச மர இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது சில நேரத்தில் அந்த பில்டிங்லேயே என்ன ஆகும், அப்படியே
ஃபோக்கஸ் ஆகி அது உள்ளே இருந்து அந்த பிரிக்ஸ்லாம் அந்த செங்கல்லாம் விழுந்துடுற அளவுக்கு என்ன ஆகும், அதனுடைய விகரஸ் க்ரோத், அது வீரியமாக ரொம்ப டீப் ரூட்டாக என்ன பண்ணும், அது அந்த பில்டிங்குள்ளே வளர்ந்து அப்படியே போகும். பார்த்திங்கன்னா இட்ஸ் பில்டிங்க்கு அது ஒரு டேஞ்சரஸ் தான். ஆனால் அந்த க்ரீப்பர் வந்து அவ்வளோ ஒரு இதாக போகும். விகரஸ் க்ரோத்னா அது ரொம்ப ஸ்ட்ராங் க்ரோத்துன்னு அர்த்தம். பீப்புள் ட்ரீஸ் ஆர் கிரேட் ஷோ ஆஃபஸ். அது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். ஈவன் வென் தேர் இஸ் நோ ப்ரீஸ் தட் ப்ராட் செஸ்டட் ஸ்லிம் வெய்ஸ்டட் லீவ்ஸ். அது பார்க்குறதுக்கு நல்ல அகலமாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி ஒரு அழகு, அந்த பியூட்டி தெரியும். ஸோ லீவ்ஸ் வில் ஸ்பின் லைக் tops determined to attract into your attention and invite you into their shade. Grandmother had wanted the people tree cut down. அதை எப்படியாவது கட் பண்ணி போட்டுருணும்னு அவங்க கிராண்ட்மதர் நினைக்கிறாங்க. பட் ஆனால் கிராண்ட்ஃபாதர் ஹேட் செட் லெட் இட் பி, வி கேன் ஆல்வேஸ் பில்ட் அனதர் ஹவுஸ். இந்த வீடு இல்லைன்னா நம்ம வேறு வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், போயிடலாம். பட் ஆனால் அந்த ட்ரீயை நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். ஸோ கிராண்ட்மதர் டிட் நாட் மைண்ட் ட்ரீஸ் பட் ஷி ப்ரிஃபர்ட் க்ரோயிங் ஃப்ளார்ஸ் அண்ட் வாஸ் கன்ஸ்டன்ட்லி ஆர்டரிங் கேட்லாக்ஸ் அண்ட் சீட்ஸ். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, சரி நம்ம வேறு ஏதாவது விதைகள்லாம் போட்டு ஃப்ளவரிங் கார்டனாக நம்ம என்ன பண்ணலாம், அதை மாதிரி நம்ம உருவாக்கிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், அதை கட் பண்ணி போடுன்ற தாட்டை விட்டுடணும் அப்படின்னு கிராண்ட்பா சொன்னதுனால கிராண்ட்மா என்ன பண்ணுறாங்க, grandfather helped her out with the gardening, not because he was crazy about flower gardens but because he liked watching butterflies, and there is only one way to attract butterflies. அந்த கார்டன்லாம் இருக்கிறனால தான் அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து உட்காருது. ஸோ அந்த கார்டன், ஃப்ளவரிங் கார்டன்ஸ், பூக்கள் நிறைந்த அந்த கார்டன்ஸை நம்ம என்ன பண்ணணும், அப்படி தான் நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு கிராண்ட்மாவுக்கும் அது மேலே ரொம்ப லைக்கிங்காக இருக்குது. there's only way to attract butterflies, he said, and then that is to grow flowers for them. ஸோ அதனால தான் அவங்களுடைய கார்டன் ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளவர் நிறைந்த ஒரு கார்டனாகவும் ஒரு ஹவுஸாகவும் அது இருக்குது. நெக்ஸ்ட் we are going to see section 2. okay, grandfather was not content with growing trees in our compound. ஸோ அந்த கிராண்ட்ஃபாதருக்கு என்னன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை, அந்த காம்பவுண்டில் அந்த ட்ரீஸ்லாம் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. டூரிங் த ரெயின்ஸ் he would walk into the jungle beyond the river bed armed with cuttings and saplings which we would plant in the forest. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆற்றோரமாக போயிட்டு அங்கே போயிட்டு அந்த கட்டிங்ஸ் சாப்ளிங்ஸ்லாம் செடிங்களாம் நடணும்னு நினைக்கிறாரு. பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர். ஸோ இங்கே யாருமே வரமாட்டாங்க, எதுக்கு கிராண்ட்பா நீங்கள் இங்கெல்லாம் வைக்கிறீங்க செடியெல்லாம் அப்படின்னு. ஐ ஹட் protested the first time we did this. Who is going to see them? Protested means disagree. அதை வந்து எதிர்க்கிறா, அது என்னத்துக்கு இங்கே வைக்கணும் அப்படின்ற மாதிரி. See, we are not planting them simply to improve the view, replied grandfather. We are planting them for the forest and for the animals and birds who live here and need more food and shelter. பாருங்கள், இன்னும் நாளைக்கு பிறகு நம்ம பார்க்கணும்னா கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாரு, இந்த செடி கூட வளர்ந்து ஒரு பெரிய காடாகலாம். இப்போ அனிமல்ஸும் அந்த பேர்ட்ஸும் வந்து என்ன பண்ணும், அந்த ஃபுட்டுக்கும் அந்த ஷெல்டருக்கும் வந்து அங்கே ரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சாப்ளிங்ஸ் இப்போ வந்து ரொம்ப நம்ம இப்போ வைக்கிறது ரொம்பவும் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் men need trees too, he added, to keep the desert away. பாருங்கள், இப்போது மனிதனுக்கு மரங்கள் தேவை தான், ஆனால் அவன் அதை யோசிக்கவே மாட்டேன்றான், கட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறான். அப்படியே கட் பண்ணினே போனால் அது என்ன ஒரு நாளைக்கு டெசர்ட்டாக தான் மாறும், ஒரே பாலைவனமாக தான் மாறும். டு அட்ராக்ட் ரெயின் டு ப்ரிவெண்ட் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஃப்ரம் பீயிங் வாஷ்ட் அவே. இப்போ பாருங்கள், இப்போது மழையே வெள்ளமே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபாரஸ்ட்டு இந்த மரங்கள்லாம் இருந்துச்சுன்னா அங்கே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போகாதபடிக்கு அது நமக்கு ஒரு பாதுகாப்பாக தான் இருக்குமே தவிர அது நமக்கு டிஸ்டர்பாக இருக்காது. ஸோ ஃபார் ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர்ஸ், லீஃப் அண்ட் சீட், அதே போல் தான் விதைகளும் பழங்களும் எல்லாமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எஸ், ஃபார் டிம்பர் டூ, பட் டிம்பர் ட்ரீ ஆல்சோ. இப்போ டிம்பர் ட்ரீ நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நல்ல குட் ஃபர்னிச்சர் கிடைக்கும் நான் சொல்லிக்கிறேன். அப்போது மரங்கள் வந்து நமக்கு என்ன கொடுக்குது, நல்ல உட்டும் கொடுக்குது. ஸோ பட் மென் ஆர் கட்டிங் டவுன் ட்ரீஸ். ஆனால் அதை மனுஷன் யோசிக்கவே மாட்டேன்றான், அது என்ன பண்ணுறான், கட் பண்ணி போடணும்னு தான் நினைக்கிறான், வித்தவுட் ரீப்ளேசிங் தெம். அண்ட் இஃப் யூ டோன்ட் பிளான்ட் ஃபியூ ட்ரீஸ் அவர் செல்ஃப்ஸ், அது நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்றது அவன் நினைக்கவே மாட்டேறான். எ டைம் வில் கம் வென் த வேர்ல்ட் பி ஒன் கிரேட் டெசர்ட். இப்படியே நம்ம விட்டுட்டே போயிட்டோம்னா ஒரு நாளைக்கு அது டெசர்ட்டாக மாறுறதுக்கும் ஒரு வாய்ப்பும் அமையுது பிள்ளைங்க. ஜார்ஜ் மாரிஸ்ன்ற ஒரு ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, the one day the trees will move again, அந்த மரங்கள் கூட நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது கிராண்ட்ஃபாதர் சொல்லும் போது, they have been standing still for 1000 years of
but there was a time when they could walk about like people. They along came an interfering busybody who cast a spell over them. இப்போ இன்டர்ஃபியர்னா ஒரு விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இடையில அதை ஸ்டாப் பண்ணுறது, அந்த தாட்டை வந்து நம்ம டைவெர்ட் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காரியத்தை சொல்கிறது, அதான் இன்டர்ஃபியரிங் பிஸி பாடி ஹூ ஹாஸ் காஸ்ட் a spell over them, rooting them to one place, but they are always trying to move. See how they reach out with their arms. பாருங்கள், அது நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நமக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு தோல் கொடுக்குற மாதிரி தான் இருக்குதே தவிர ட்ரீஸு இந்த லைக் த பேனியன் ட்ரீ வித் இட்ஸ் ட்ராவலிங் ஏரியல் ரூட்ஸ் மேனேஜ் டு கெட் குவைட் ஃபார். அது மாதிரி பேனியன் ட்ரீ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், லாஸ்ட் லெசனில் சொன்ன போல் பேனியன் ட்ரீ இட்ஸ் அ பிக் ட்ரீ. அது வந்து நமக்கு எவ்வளோ நமக்கு ஷேட் கொடுக்கறதுக்கும் அதன் மூலமாக நமக்கு எவ்வளோ பெரிய ப்ளசண்ட்டான ஒரு டைமும் நமக்கு கிடைக்குதுன்றதை நம்ம என்ன பண்ணணும், ட்ரீஸை நம்ம we like trees. Okay, then the monsoon season was the time for rambling about. இந்த பருவமழை வருதுன்னு பார்க்குறீங்க, இப்போ சீசனில் பாருங்கள், இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் இட்ஸ் a rainy season, you know. Okay, at every turn there was something new to see. Out of the earth and rock and leafless boughs, the magic tuff of the trains and brought life and greenness. Okay, இப்போ பாருங்கள், அந்த ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா இலைங்கள்லாம் கொட்டிடும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மரம் இருக்கும்போது அந்த ரெயின் நமக்கு எந்த அளவுக்கு வந்தால் நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி நம்ம க்ரீனஸாக பார்க்குறதுக்கு, பச்சையாக பார்க்குறதுக்கு நமக்கு தெரியுது. ஸோ யூ could see the broad leaf vines, அதாவது படர்ந்து போகுது பார்த்திங்கன்னா, நிறைய செடிங்கள்லாம் புஷ்ஷாக வளர்ந்து போயிட்டே இருக்கும் பாருங்கள், வளர்ந்துட்டே போகும். ஸோ ஓகே, a mango would sprout on the window sill. We did not like to remove them, but they had to go if the house was to be kept from falling down. நம்ம பில்டிங்கை மட்டும் நம்ம மெயின் பண்ணி நம்ம கட்டிட்டு போகிறது இட்ஸ் நாட் எ பிக் திங். ஓகே, ஒரு ட்ரீஸை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அது ஆஃப்டர் ஒரு 3 years 5 years பிறகு பார்த்தா அது நமக்கு நல்லா என்ன ஆகும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆத்தர் கூட என்ன சொல்கிறாருன்னா, அந்த செகண்ட் வார் அப்போ அவர் வேறு பிளேஸ்க்கு சேஞ்ச் பண்ணி போயிட்டு அகெயின் வந்து அவருடைய ஏற்கனவே இருந்த இடத்த வந்து பார்க்குறாரு. தென் கேம் த செகண்ட் வேர்ல்டு வார் அண்ட் வாஸ் சென்ட் அவே டு த போர்டிங் ஸ்கூல். நான் போர்டிங் ஸ்கூல் போயிட்டு டூரிங் த ஹாலிடேஸ் நான் வரும்போது பார்த்தீங்கன்னா ஐ வென்ட் டு லீவ் வித் மை ஃபாதர் இன் டெல்லி. நான் வந்து எங்கள் டேடியோடு நான் அதை பார்க்கும்போது மீன்வைல் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் சோல்ட் த ஹவுஸ் அண்ட் வென்ட் டு இங்கிலாந்து. அந்த இங்கிலாண்டில் எங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸோடு இருக்கும்போது எங்களுடைய பங்களா எந்த அளவுக்கு நாங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நாங்கள் வச்சுருந்தோம். ஒரு 2 or 3 years லேட்டர் ஐ டூ வென்ட் டு இங்கிலாந்து அண்ட் வாஸ் அவே ஃப்ரம் இந்தியா ஃபார் செவரல் இயர்ஸ். அப்புறம் ஒரு 7 yearsக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் திரும்ப வந்து அதை நாங்கள் பார்வையிட வரும்போது some years later I returned to Dehradun after first visiting the old house. நாங்கள் பழைய வீட்டை வந்து நாங்கள் பார்க்க வரும்போது it had changed much. அதுனா I walk out of town towards the river bed. அந்த ஆற்றங்கரையாரெலாம் வச்ச இடங்களெல்லாம் போய் பார்த்தோம். It was February, அது February month. I looked across the dry water course. My eye was immediately caught by the spectacular, அதாவது ஸ்பெக்டகுலர்னா ஐ கேச்சிங், அந்த நம்மளுடைய அந்த விஷன்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குதுங்க, ரெட் ப்ளூம்ஸ் ஆஃப் த கோரல் ப்ளூசம். அங்கே பார்க்கும்போது நல்ல ஒரு ரெட் ட்ரீஸ், அது அந்த ஃப்ளார்ஸ் அந்த லீவ்ஸ் எல்லாமே ரெட் கலரில் பார்க்கும்போது இட்ஸ் ரொம்ப பிளாசமாக அதனுடைய பூக்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டாக ரொம்ப அழகாக இருந்தது. இன் கான்ட்ராஸ்ட் வித் த ட்ரை ரிவர் பெட். The island was a small green paradise. ஒரு பெரிய சொர்க்கமாக இருந்துச்சு, ஹெவன் மாதிரி இருந்துச்சு. When I went up to the trees, I noticed them squirrels were living in them, and a quail, a crow pleasant, challenged me with a mellow sound. Who are you? So it's like that. பேர்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுச்சு, நல்ல அழகான ஒரு சவுண்டு கொடுத்தது. அவ்வளோ ட்ரீஸ்லாம் அழகாக வளர்ந்துருந்துச்சு. பட் த ட்ரீஸ் சீம் டு நோ மீ. அதெல்லாம் எங்களை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தே விஸ்பர்ட் அமங் திஸ் அண்ட் பேக் ஆன் மை நியரர் அண்ட் லுக்கிங் அரவுண்ட் ஐ நோட்டீஸ் தட் அதர் ஸ்மாலர் ட்ரீஸ், எல்லாம் சின்ன மரங்கள்லேருந்து பெரிய மரங்கள் வரைக்கும் அங்கே இருக்கிற ஃபுல்லாக இருக்கிற கார்டன்ஸ்லாம் பார்க்கும்போது வைல்ட் பிளான்ஸ் அண்ட் கிராஸஸ் ஹட் ஸ்ப்ரங் அப் அண்டர் தட் ப்ரொடெக்ஷன். அதெல்லாம் வந்து எங்களுக்கு அதை சுற்றி பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன செடிகளையும் அந்த கிராஸ் புல்லெல்லாம் பார்த்துருந்தது, அங்கெல்லாம் பரவி இருக்குது. அது வந்து நமக்கு எப்படி இருக்குது, ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது, பாதுகாப்பாக. எஸ், த ட்ரீஸ் வி ஹேட் பிளான்டட் லாங் அகோ ஹேட் மல்டிப்ளைட். நம்ம எவ்வளோ தான் ஒரு ட்ரீஸ் வச்சோன்னு சொன்னால் அதில் ஒரு நிறைவு இருக்கும். அது என்ன ஆகுதோ மல்டிப்ளை ஆகும், அப்படியே அதிகமாக என்ன ஆகும், பெருக்கி கொண்டே போகும். ஸோ தே வேர் வாக்கிங் அகெயின். இங்கேருந்து ஒரு சீடு அங்கே போய் முளைக்குதுன்னு சொன்னால், ஸோ அது நம்ம என்ன நினச்சிக்கணும், அதுவும் வாக் பண்ணுது. ட்ரீஸ் ஆர் வாக்ட். தே வேர் வாக்கிங் அகெயின் இன் ஒன் ஸ்மாலர் கார்னர் ஆஃப் த வேர்ல்ட்
grandfather's dream had come true. ஒரு நாளைக்கு நம்மளுடைய ட்ரீம் வந்து எப்படி இருக்கும், நம்மளுடைய கனவு நனவாகும். So when the trees are walked, just the imaginary, it's an imaginary story, the imaginary turn, the trees are walked. அந்த ஆத்தர் அதான் சொல்கிறாரு, மரங்கள் நடக்குமா, அப்படி இல்லை, அது நம்மளை நேசிக்கும், நாம் அதை நேசித்தோம்னா அது நம்மளை நேசிக்கும். So it will walk. Okay children, so the first unit glossary, fertile, able to produce a lot of plants or crops. Okay, fertile, able to produce a lot of plants or crops. Abandoned, left without care. Abandoned, left without care. Vigorous, healthy and strong. Vigorous, healthy and strong. Okay, the next unit, protested, opposed or disagreed. Nightmare, a frightening dream. Interfering, stopping. Rambling means wandering. Sprout, when seeds begin to grow into small plants. Spectacular, eye-catching. Beckoned, to signal with your hand to ask the person to come closer or follow. Again I will tell you children, rambling, wandering. Sprout, when seeds begin to grow into small plants. Spectacular, eye-catching. Beckon, to signal with your hand to ask the person to come closer or follow. Okay children, you write the glossary and write the hard words. You write it one by one children. You have to write clearly children. If you have any doubt, you ask for me children. Thank you.